ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் யார் ஒருத்தங்க அந்த சம்பாதிக்கிற பணத்தை முறையாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், சேவ் பண்ணுறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது கிடையாது. சேவ் பண்ணுறவங்க அவங்க அமௌண்ட்டை செக்யூர் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப சேஃபாக செக்யூராக வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு திருச்சிக்கு பக்கத்துலேயே ஒரு பெஸ்ட்டான லேண்டை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். இந்த லேண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்ச சிவா சாரே சொன்னார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க சிவா சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அதுவும் சூப்பரான ப்ராஜெக்ட். நான் இடத்த ஆல்ரெடி பார்த்துட்டேன், செமையாக இருந்துச்சு. திருச்சி திண்டுக்கல் பைபாஸுக்கும் திருச்சி மதுரை பைபாஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட் ஹைவேல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபேஸ் 1 போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பிளாட்டு கூட இல்லை, கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2 போட்டிருக்கோம். ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் 183 பிளாட்டு, இப்போ ஃபேஸ் 2ல் வந்து 202 பிளாட்டு. இது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி சைட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆல்ரெடி ஃபேஸ் 1ல் வீடுங்களாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கஸ்டமர் இப்போ ஃபேஸ் 1ல் வாங்கின கஸ்டமரே திருப்பி ஃபேஸ் 2ல் வந்து பார்த்துக்கிட்டு இப்போ ப்ரீ புக்கிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இபி சோலார் எழுத்துட்டோம். இபி இழுக்க போகிறோம். 24 அடி ரோடு இருக்குது, 30 அடி ரோடு இருக்குது, 33 அடி ரோடு இருக்குது, 40 அடி ரோடு இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் 2க்கு வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கும் தனியாக ஒரு பார்க் வருதா சார்? ஆமாம் சார், இதுக்கு 2 பார்க் வரும். இந்த இங்கே ஓப்பன் இங்கே ஒரு பார்க் வரும், அங்கே ஒரு பார்க் வரும். ரெடி ஆகிட்டு இருக்கு. சைட்டோட சில அமெனிட்டிஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், எங்கெங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. சரிங்க சார். இந்த சைட்ல இருந்து கரெக்டாக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி கிலோமீட்டர் பொதுவாக யாரும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு 12-13 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். இங்க இருந்து பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது கரெக்டா 14 கிலோமீட்டர். ஸோ ரெண்டுக்கும் சென்டரான பாயிண்ட்ல தான் இது இருக்கு. ஆல்ரெடி பஸ் ரூட்ல தான் இருக்கு. பஸ் கரெக்டா வாசல்ல வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் ரொம்ப விரும்புறாங்க. நிறைய பேர் என்ஆர்ஐ கஸ்டமர்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு சைட்டையே பார்க்காமலாம் புக் பண்ணியிருக்காங்க. சைட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணி அவங்களும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட் பக்கா கிளியரா இருக்கு. டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் எல்லாமே. ஸோ வந்து சார் இப்போ 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா பக்கத்தில் என்னென்ன சார் அம்யூனிட்டி பக்கத்தில் இருக்குது? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்குள்ளேயே உங்களுக்கு இந்த பக்கத்தில் சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கேஎம்சி நர்சிங் காலேஜ் இருக்கு, மூர்த்தி டிரைவிங் ஓப்பன் தியேட்டர் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, லா காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்துருது. ஆமா, 2 கிலோமீட்டர் 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் வரும். இது எல்லாமே சரௌண்டிங் அவ்வளவுதான். ஏன்னா இது நம்ம சும்மா இதெல்லாம் நம்ம சொல்லி இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமர் வரும்போது இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இங்க இருந்து பார்த்தாலும் இங்க இருந்து கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு தான் எல்லா கஸ்டமரும் வாங்க போறாங்க. ஸோ அதனால இதுல எங்கேயும் நம்ம போய் சொல்றதுக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. அதனால உண்மை என்னன்னா இதுதான். ரெண்டாவது இது வந்து லோ பட்ஜெட்ல தான் போட்டிருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நான் ஒரு ஃபிளாட் வேணும்னா எனக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃபிளாட் இருக்கு, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா, எனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு பிளாட் வேணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்குள்ள ஈஸியா கிடைக்கும். அது உங்களுக்கு புரியுற மாதிரினா ஒரு 1.5 சென்ட் 600 ஸ்கொயர் ஃபீட்னா 1.5 சென்ட் வரும் சார். 1.5 சென்ட்டுக்கு வந்து 5 லட்சம் ரூபாயில ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்கு. ஆமா, 5 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அது இல்லாம யாரும் எங்கேயுமே ஒரு ரேட்டை ஏத்தி சொல்றதுக்கோ இறக்கி சொல்றதுக்கோ வேலை கிடையாது. இது எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸ். கமிஷன் இடையில வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது நம்ம கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி. சோ ஃபிக்ஸட் பிரைஸ். சோ எல்லாத்துக்கும் மேல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா இருக்கும். சூப்பர் சார். ஒரு ஃபாரின்ல இருந்து வாங்குறாங்க, ஒரு 10 வருஷம் இந்த அப்படியே போட்டு வச்சிருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஸோ வேற யாரும் ஆக்குபை பண்றதுக்கு அந்த மாதிரி வேலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஏன்னா ரெண்டாவது 3 வருஷத்துக்கு நாங்க செக்யூரிட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு. ஆமா, 3 வருஷத்துக்கு நாங்க மெயின்டைன் பண்றோம். 3 வருஷம் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்த இந்த பிளாட்டை விற்கணும் அப்படின்னாலும் நாங்களே சப்போர்ட் பண்ணி தரோம். அது இல்லாம 70% பேங்க் லோன் நாங்க பண்ணி தரோம். 70%? ஆமா, 70% பேங்க் லோன் பண்ணி தரோம். நீங்க 30% நீங்க பணம் கட்டினா போதும். இப்போ 1 மந்த்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கம்பெனி சேர்மன் சார் வந்து சில ஆஃபர்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல அருமையான பிளாட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் சொத்து வாங்குறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு சொத்தெல்லாம் வாங்குவோம். அப்படிங்கும்போது அப்போ அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு, அந்த பொருள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ மண், தண்ணி, பொல்யூஷன் இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது அப்போ நம்ம இப்போ வரைக்கும் ஒரு தண்ணி ஃப்ளோ இருக்கிற இடத்துல தான் வாங்குவோம். இப்போ தண்ணி சரியா இல்லைன்னா அந்த
இடத்த நம்ம வாங்குவோமா வாங்கணும். ஸோ அப்போ நம்ம அங்க அந்த வாட்டர் ஃப்ளோலாம் ஸோ நல்லா இது எல்லாத்தையும் பார்த்து மக்கள் எல்லாரும் பார்த்து பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற இடம் இதுதான். இல்ல அங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்கல்ல, அது நம்ம பிளாட்ல ஃபேஸ் 1ல. அது ஃபேஸ் 1ல தான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல வீடுங்கள்லாம் நிறைய இருக்கு. காம்பவுண்டுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா வீடு இப்போ 1 by 1 இப்போ வந்துட்டு இருக்கு. பூஜா போட்டிருக்காங்க. காம்பவுண்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஏரியாலாம் நிறைய இருக்கு. பக்கத்துல ஏரியா தான். பக்கத்துலன்னா சுத்திலும் வெளியில எல்லாம் வீடுங்க தான் சுத்திலும். பஸ் ரூட் ஏரியா அது. அப்படிங்கும்போது மெயின் என்ட்ரன்ஸ்லயே பஸ் இறங்கிக்கலாம் ஏறிக்கலாம். பஸ் ஸ்டாப் இருக்கு. கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள எப்ப வேணா கொண்டு வந்துருவாங்க. கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அப்ப இதோட ரேட்டு பயங்கரமா இருக்கும். ஆமா சார், crore போக கூட சான்சஸ் ஆமா. இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த இடத்துல வாங்காம போயிட்டோமே, இந்த இடத்துல இது பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ மக்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான பிளாட்டு. நீங்க வந்து இந்த இந்த மனையை வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் மிகைப்படுத்தி தான் சொல்லுவோம், நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மனையை புக் பண்ணுங்கள். இந்த மனையில் வாங்குறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்கோம். அது என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத நான் நேரில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கம்பெனியில் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம 8 பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். நம்ம திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், வெள்ளூர், சென்னை மொத்தம் 8 பிரான்ச்சஸ்லேயும் நம்ம பிளாட்ஸ் வச்சுருக்கோம், பிளாட் போட்டிருக்கோம். ப்ராஜெக்ட்லாம் நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 8 பிரான்ச்சஸில் இந்த 8 ஊரில் எங்கே உங்களுக்கு தேவையோ நீங்கள் வேணும்னாலும் எனக்கு இந்த நம்பர், கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான மனையை நான் சூஸ் பண்ணி தரேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்க போகிறேங்கிறத நான் நேரில் சொல்கிறேன். எங்கள் கம்பெனி சேர்மன் வந்துட்டு நிறைய ஆஃபர் வச்சுருக்காரு, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காரு. அதை என்ன ஆஃபருங்கிறத நான் உங்களுக்கு நேரில் சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்ன மாதிரி இவ்வளோ கம்மி ப்ரைஸில் பெஸ்ட்டான ஃப்ளாட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி இதோட க்ரோத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் டைம் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா சீக்கிரமே வந்துட்டு இந்த கார்னர் ஃப்ளாட்லாம் புக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் இமீடியட்டாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண ஃப்ளாட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் கொடுத்தாங்க, ஏசி கொடுத்தாங்க, டிவி கொடுத்தாங்க, செல்ஃபோன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுலையுமே வந்துட்டு கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி இன்னும் நம்மள்ட்ட சொல்லலை. ஏன்னா நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் என்ன ஆஃபர் இருக்கோ அதை வந்து சார் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இமீடியட்டாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க. பாய்.